இனி எங்கள் நடிப்புலக மாமேதையை மீண்டும் மனக்கண்ணிலே உருவகப்படுத்தி அவருடைய நடிப்பை ரசித்து மகிழ மீண்டும் ஒரு வாய்ப்பு. மெல்லிசை மாமன்னர்கள் MS விஸ்வநாதனும் TK ராமமூர்த்தி அவர்களும் தமிழ் திரை இசை உலகில் செய்த சாதனைகளில் ஒன்று அதிகப்படியான வாத்திய கருவிகளை வைத்து இப்போது இருக்கும் ட்ராக் சிஸ்டம் முறையல்ல, ஒரே தடவையில் அதிகப்படியான வாத்திய கருவிகளை கொண்டு இசை அமைத்த பாடல் எங்கள் TMS சவுந்தரராஜன் அவர்களின் குரல் அத்தனை வாத்திய கருவிகளையும் வென்று கம்பீரமாய் ஒலிக்கும் பாடல் எங்கே நிம்மதி, புதிய பறவை திரைப்பட பாடல். அந்த பாடலை உங்கள் முன்னிலையில் பாட TMS பால்ராஜ். இந்த பாடலிலே மீண்டும் இருவருமே இணைகின்றார்கள். 125க்கு மேற்பட்ட வாத்திய கருவிகள், ஆனால் இந்த மேடையில் இருப்பதோ மிக சொற்ப வாத்திய கருவிகள். அந்த வாத்திய கருவிகளை கொண்டு அரவிந்தன் மெகா டியூன்ஸ் இசைக்குழுவினர் அதே அளவு இசை பரிமாணத்தை தந்தால் இரட்டிப்பு கரகோஷம் இந்த பாடலின் இறுதியில் உங்களிடமிருந்து பிறக்கட்டும். அது அவர்களை உற்சாகப்படுத்தட்டும். என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, கண்ணை
படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே, இறைவன் கொடியவனே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததே, புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே. பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததே, புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே. என்னை கொஞ்சம் தூங்க வைத்தால் வணங்குவேன் தாயே, இன்று மட்டும் அமைதி தந்தால் உறங்குவேன் தாயே, உறங்குவேன் தாயே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். பாடிய இசை புதல்வர்கள் இருவருக்கும் அந்த கரகோஷம் என்றால், அந்த பாடலில் இணைந்த நிர்ஜானி கருணாகரன், குமாரி பாஸ்கர், இசை வழங்கிய மெகா டியூனஸுக்கும் மீண்டும் ஒருமுறை உங்கள் கரகோஷத்தை வழங்க வேண்டும்.